ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி வந்து கொஞ்சம் நாளாவே கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஏன் இப்படி நடக்குது, நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயில் அனலைஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் எத்திரியம் அனலைஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராமில் நம்ம போட்டுருக்கோம். வாங்க நம்ம டாபிக் போகலாம். இப்போ பிடிசி பார்த்தீங்கன்னா 99,700 ட்ரேட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பிடிசி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய பம்பும் டம்பும் வந்து ஒரே நைட்டில் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து கன்சல்டேட்டில் போயிருக்கு. ஸோ இது ஏன் இந்த இடத்துல கன்சல்டேட்டில் போகுது, நெக்ஸ்ட் எந்த மாதிரி மூவ் இருக்க வாய்ப்பு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எத்திரியும் நெக்ஸ்ட் மூவ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிடிசி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பிடிசி என்ன ரேஞ்சில் இருக்குன்னா ரெசிஸ்டன்ட் ரேஞ்சில் தான் இருக்குது. சரிங்களா? ரெசிஸ்டன்ட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலேயும் போல் கீழேயும் போல் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து அப்படியே ஒரு டிட்டாவாக காப்பி பண்ணுது. எதை காப்பி பண்ணுதுன்னா, பிடிசி வந்து 35 இருக்கும்போது என்ன ரேஞ்சில் இருந்ததோ ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டண்ட்டு. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் பிடிசி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், கொஞ்சம் அப்படியே கன்சல்டேட்டில் போட்டான் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு இப்போது இந்த இடத்துல இப்போ நமக்கு வருது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி மூமெண்ட் தான் இங்கே இருக்குது. இப்போது இந்த இடத்துல வந்து எப்படி பிடிசி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சைக்காலஜி ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங், அதுக்கப்புறம் பம்பிங், அப்புறம் செல்லிங் பம்பிங் அப்படியே வந்து ஒரு கன்சல்டேட்டில் போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பம்பு கொடுத்து அதுக்கப்புறம் கன்சல்டேட் போய்ட்டு அதுக்கப்புறம் பம்பு கொடுத்து அப்புறம் டம்பு கொடுத்து அதுக்கப்புறம் மேஜரான மூவ் கொடுத்துருக்குல்ல. ஸோ நான் என்ன பார்க்குறேன்னா, பிடிசி வந்து கரண்ட்டாக இன்னும் ஸ்டேஜில் இருக்கிறதான் வாய்ப்பு இருக்குது நான் பார்க்குறேன். சரியா? ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பிடிசி இப்போ கரண்ட் லெவலில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது வந்து ஒரு லோக்கல் 31 ரீஜன் வந்து ஒரு லோக்கல் ரெசிஸ்டன்ட் ஏரியா, சைக்காலஜி ரெசிஸ்டன்ட் ஏரியா. இதை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் எவ்ரி ஒன் வாஸ் எக்ஸ்பெக்டிங் புல் பேக். பட் வந்து இது நடக்கலை. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நடக்கலை. அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, புல் பேக் கொடுக்குற மாதிரி ஒரு பாவனை கொடுத்து டம்ப் கொடுக்குற மாதிரி ஒரு பாவனை கொடுத்து அப்படியே கொடுத்து என்ன பண்ண சைடு வேல பம்ப் பண்ணி அப்படி நல்லா பம்ப் பண்ணி அதுக்கப்புறம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் புல் பேக் எடுத்தான். ஸோ இங்கேயும் வந்து நமக்கு அப்படி தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வந்து இதுவும் ஒரு சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ட் லெவல் தான். ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து இங்கே கன்சல்டேட் ஆகிறான். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ப்ரைஸ் வந்து அப்படி தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், பிடிசி வந்து இப்படியே வந்து கரெக்டாக $110-115 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகேவா? ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு செல்லிங் வரும். நான் 2-3 வீடியோ நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் அந்த வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வந்து பிடிசி வந்து ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்குது. சரிங்களா? ஸோ அது அப்போ இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 110, 113, 115 ரேஞ்சில் போயிட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங் பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ அங்கேருந்து ஒரு செல்லிங் நடக்கும் பிடிசிக்கு. அந்த செல்லிங் நடந்ததுக்கப்புறம் அடுத்த லெக்கு பிடிசி ஸ்பீடாக விடுவான் மேலே. இதுதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிடிசிக்கு. இந்த மாதிரி தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இன்னும் பிடிசி டார்கெட் உங்களுக்கு சொல்லலை. இது வந்து நெக்ஸ்ட்டு மேலே போகும். இப்படி வந்து ஒரு சினாரியோ இது வந்து 110 வந்து லோக்கல் டாப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 110, 113, 115 அந்த மாதிரி ஒரு ரீஜன் வந்து ஒரு லோக்கல் டாப்பாக இருக்கிறதுக்கு பிடிசிக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ஒரு செல்லிங் நடக்கலாம். சரிங்களா? அந்த செல்லிங் வந்து எப்படி, எந்த அளவுக்கு பெருசாக இருக்குமா சின்னதாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே எப்படி செல்லிங் நடந்திருக்கு பாருங்கள். இங்கே எப்படி ஒரு பம்பு கொடுத்ததுக்கப்புறம் வந்து சின்ன ஒரு செல்லிங்கு கிட்டத்தட்ட 48 39 வரையும் வந்துச்சுல, $10,000 வந்து டம்ப் நடந்துச்சுல. அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து இங்கே 110, 113, 115 அந்த மாதிரி போனதுக்கப்புறம் ஒரு செல்லிங் வந்து நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த செல்லிங் வந்து மேக்ஸிமம் 95 ஏரியா வரையும் வரலாம். சரிங்களா? ஸோ 95 ஏரியா வரையும் மேக்ஸிமம் வரலாம். அதுக்கப்புறம் அது அப்போ பார்ப்போம். அது ஃபஸ்ட்டு 110 போட்டோம், அது அப்போ பார்ப்போம் எந்த ஏரியாவுக்கு வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் பிடிசி வந்து நெக்ஸ்ட்டு லெக் வந்து மேலே விடுவான். சரிங்களா? என்னுடைய கணிப்பு வந்து இந்த தடவை பிடிசி வந்து ஒரு
2 லேக்கும் கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. 2 லேக் வந்து 2,00,000 கிராஸ் பண்ணுறதுக்கு பிடிசி வாய்ப்பு இருக்குது, இந்த தடவை இருக்குது சரிங்களா. ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தேன், இந்த தடவை நிறையவே சான்ஸ் இருக்குது, 2 லேக் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா $1 lakh வந்து ஒரு சைக்காலஜி லெவலு, அது பிரேக் அவுட் பண்ணால் எல்லோரும் வந்து பிடிசிக்கு வந்து செல்லிங் மோடில் போவாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு செல்லிங் மோடு, மிகப்பெரிய செல்லிங் மோடு நடக்கும். அதனால் மிகப்பெரிய வேல்ஸ்லாம் அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுத்த ஒரு ரவுண்ட் ஃபிகரை 2000க்கு கொண்டு போவான், 2000க்கு மேலே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 110, 113, 115 அந்த ரேஞ்சுக்கு பிடிசி போகட்டும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இடிஹெச் பார்க்கலாம். இடிஹெச் வந்து இப்போ என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னா 3,900 கிட்டத்தட்ட 4,000 போயிடுச்சு ப்ரைஸு. இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒன் டேல வச்சுருக்கேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் இருக்குது, ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணிட்டான் ஒன் டேல சரிங்களா. ஒன் டேல பிரேக் அவுட் பண்ணிட்டான். இன்றைக்கி வீக்லி கேண்டலும் இதே ப்ரைஸில் முடிஞ்சதுன்னா வீக்லியும் பிரேக் அவுட்டு சரிங்களா. இப்போ ஒன் டேல என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ட்ரெண்ட் வந்து ஒன் டேல பிரேக் அவுட் பண்ணிட்டான். பட் இங்கே இந்த லோக்கல் ரெசிஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து இதுக்கப்புறம் உள்ள ரெசிஸ்டண்ட் இது பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ட் தான் இருக்குது. இது பிரேக் அவுட், இது வந்து இதுவும் போயிடுவான், சீக்கிரமாக போயிடுவான். 5,000 கிட்ட 4,900 அதுவும் போயிடுவான். பட் இங்கே என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, ஒன்று இங்கேருந்து பம்ப் ஆகணும், இல்லைனா வந்து கன்சல்டேட் இந்த இடத்துல ஆகணும். ஸோ 2 வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்று இங்கேருந்து பம்ப் ஆகிடணும், இல்லைனா இந்த மாதிரி கன்சல்டேட் இப்படி இந்த மாதிரி கன்சல்டேட் ஆகிட்டு அப்புறம் வந்து நல்லா தூக்கிடுவான். ஒன்று நல்லா கவனிச்சிங்க, இந்த இடத்துல கன்சல்டேட் ஆனானா ப்ரைஸ் வந்து இங்கே நிற்காது, இந்த ரெசிஸ்டன்ஸில் நிற்காது, ஸ்ட்ரைட்டாக உடச்சிட்டு மேலே போயிடுவான். சப்போஸ் இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகலைன்னா ஸ்ட்ரைட்டாக இங்கே போயிட்டானா இங்கே கன்சல்டேட் ஆகும் சரிங்களா. ஸோ இது 2 வாய்ப்பு இருக்குது எத்திரியமுக்கு. ஸோ இதுதான் இங்கே நடக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம் சரிங்களா எத்திரியமுக்கு. அது மாதிரி பிடிஎஸ் சொன்னதும் அதுதான் சான்ஸ் அதிகம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஆல்ட்டு காயின்லாம் வந்து நான் வீடியோவில் நான் சொல்ல மாட்டேன், டெலிகிராமில் மேக்ஸிமம் வந்து கேளுங்க, லைவில் கேளுங்க, டெலிகிராமில் கேளுங்க. டெலிகிராமில் நான் அடிக்கடி போஸ்ட்டு போடுவேன் ஆல்ட்டு காயினை பற்றி. அது மாதிரி லைவில் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் ஆன்சர் சொல்லுவேன். வாரம் நம்ம டெலிகிராம் லைவ் வைக்கிறோம். அதில் வந்து நீங்கள் ஆல்ட்டு காயினோட டார்கெட்டு, ஸோ என்ட்ரி ப்ரைஸு, எக்ஸிட் ப்ரைஸு, பார்ஷியல் ப்ராஃபிட் எல்லாமே எல்லா டீட்டெயிலும் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ நானும் சொல்லிகிட்ருக்கேன். நிறைய சில காயின்லாம் வந்து பார்ஷியல் ப்ராஃபிட் வந்து வர ரேஞ்சுக்கு வந்துருச்சு, லைக் XRP அந்த மாதிரி சரிங்களா. ஸோ அதனால் XRPலாம் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நிறைய பேர் பெனிஃபிட் ஆகியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆல்ட்டு காயின் வந்து நான் வீடியோ போடுவேன்னு எதிர்பார்க்காதீங்க, ஆல்ட்டு காயினுக்கு நான் போட மாட்டேன். ஆல்ட்டு காயின் எல்லாமே வந்து டெலிகிராமில் தான் கம்யூனிகேஷன் இருக்கும் சரிங்களா. டெலிகிராமில் அப்புறம் வந்து வாரம் டெலிகிராம் லைவில் மேக்ஸிமம் நான் அப்படி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சரிங்களா. ஓகே காய்ஸ், இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக்கல் அனலைஸ், இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதா இன்வெஸ்ட் பண்ணுறதா முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. என்னோடய வேலை என்னென்னா நாலேஜை ஷேர் பண்ணுறது, டெக்னிக்கல் ஷேர் பண்ணுறது சரிங்களா. ஸோ ஆனால் நம்ம மேக்ஸிமம் அக்யூரேசி கொடுத்துட்ருக்கோம், எங்கள் பழைய ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் வந்து எதுவுமே கேரண்டி கிடையாது சரிங்களா, எதுவுமே வந்து கேரண்டி கிடையாது. பட் வந்து பாசிபிள் சினாரியோவில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் சரிங்களா. ஸோ அக்யூரசி நம்ம அதிகமாக கொடுத்து தான் இருக்கோம். டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேர் கமெண்ட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.